விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு மாற்றினாங்க. நானும் ரவுடி தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து நானும் ரவுடி தான் படத்தோட ஹீரோ. இன்னும் சொல்ல போனால் பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். தொல்காப்பியர் சொல்லுவார் காதலில் முக்கியமே பொய் பாராட்டல்னு சொல்லி. ஹோமோசப்பியன்ஸ் எழுதின ஆத்தரும் இந்த படத்தோட வில்லன் எஸ்.ஜே. சூர்யா சாரும் ஒன்று நான் நினைக்கிறேன். எப்போதுமே விக்கி மிக்கி லக்கி பாய் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் ஒருவர் ஹீரோ ஆவதற்கு உருவமோ உயரமோ எடையோ அழகோ அவசியம் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்தவர் வந்து நம்முடைய பிரதீப். எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துல இருந்து நான் தான் பார்த்தேன். அதை நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நயன்தாரா கிட்ட கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா. அப்படியே அன்னைக்கு பார்த்த லவ் இன்னைக்கும் அவங்க வந்து அப்படிதான் லவ் பண்ணுறாங்க. உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ஹாஃப் அன் ஹவர்க்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான் அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப். நான் ஆர்ஜே பாலாஜி, நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விக்கியை வந்து எனக்கு 2012 பிப்ரவரியிலேருந்து தெரியும். ஸோ 2012 பிப்ரவரி விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு மாற்றினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சுலபமாக நடக்கிறது, விக்கிக்கு மட்டும் வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் விக்கி எதையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவா அப்படி. ஏன்னா விக்கி யோசிக்கிற கதைகள் அப்படி. இப்போ உங்கள் எடிட்டர் சொல்லிட்டு இருந்தார் வேறு ஏதாவது ஒரு கதையை பண்ணினாலும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃப்யூச்சர்னு வச்சு அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொன்று பண்ணணும்னு வச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தன்னால் இது வரைக்கும் செய்யாத ஒன்று செய்கிறது, தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதை பரப்பில் ஒரு கதையை யோசிக்கிறது, இதுதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆக்சுவலாக எல்லா போராட்டத்துக்கும் காரணம் அதுதான். விக்னேஷ் சிவன் தான்ங்கிற ஒரு அடையாளம் வச்சுருக்காருல. ஏன்னா நான் விக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முன்னாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா நானும் ரவுடி தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து நானும் ரவுடி தான் படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் அப்போ ஏன் மிஸ் பண்ணான்னு தெரில, பண்ணல. நானும் ரவுடி தான் கதையை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து எல்லாத்தையும் கதை சொல்லிட்டாரு. ஒரு நாள் சொன்னார், சார் ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு எல்லாம் அமைஞ்சிச்சு, ஆனால் ஹீரோ மட்டும் அமையலை அப்படின்னாரு. நான் சொன்னேன் நம்ம விஜய் சேதுபதிட்ட கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம் ஒல்லியாக இதுவாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தர் ராணு ரவுடின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், விஎஸ் சொன்னால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன் அவர் வேணாங்கிறது அவர் சொல்லட்டுமே அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் திண்டுக்கல்ல இருந்தார். சார் நான் போடி பார்த்ததுலேருந்து விக்கியோட படம் எடுத்து ரெடியாக இருக்கேன், விக்கி தான் வர மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி விக்கிக்கு மட்டும் இல்லை, பாலாஜி தரணிதரன், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமின் பல யங் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி. அண்ட் விக்கிக்கு நானும் ரவுடி தான்லேருந்து எல்லாமே மாறிச்சு. அனிருத் வந்தார், தங்கமே பாட்டு வந்துச்சு, நயன் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பேசக்கூடிய காதல் அன்றைக்கி விக்கிக்கு நடந்துச்சு. காதல் பயங்கர விசித்திரமானது, அழகானது, அதிசயமானது. எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது டக்குன்னு அடிக்கிற ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அந்த மின்னல் வெளிச்சத்தில் டக்குன்னு பார்த்து கையை பிடிச்சோன்னா சேர்ந்துருவோம், இல்லைனா சேர மாட்டோம். அப்படி மின்னல் வெளிச்சம் அடித்தப்போ விக்கியும் நயனும் 2 பேர்த்த பார்த்தாங்க, கையை பிடிச்சாங்க, காதல் நடந்துருச்சு. ஸோ நானும் ரவுடி தானும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ ஃப்யூச்சர் போனாலும், எவ்வளோ ஏஐ வந்தாலும், எவ்வளோ ஆப் வந்தாலும், காதல்ங்கிறது ஒரு அழிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, கட்புலனாகாத அழகான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். தொல்காப்பியர் சொல்லுவார் காதலில் முக்கியமே பொய் பாராட்டல்னு சொல்லி. நேற்று நைட் ஃபுல்லாக ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு குட் நைட் அனுப்பாமல் நான் தூங்கவே மாட்டேன், எந்திரிச்சு உனக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறேன், இப்படின்னு பல குட்டி குட்டி பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். அந்த குட்டி குட்டி பொய்களை நிஜம் நம்புறது தான் காதல். ஆனால் விக்கி சொல்கிறாரு இவர் வச்சுருக்க ஆப்பில் வந்து யார் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். காதலன் காதலிடம் பொய் சொன்னாலும் சரி, காதலி காதலிடம் பொய் சொன்னாலும்
அந்த ஆப் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி காட்டி கொடுத்தா காதல் என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? அதுக்கப்புறம் காதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்கிறார் தொல்காப்பியர். அதுக்கும் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை அறுத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புடை மரபினவை கலவென மொழிப. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வேட்கைனா ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி இன்னொரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ வரக்கூடிய அந்த காதல் உற்சாகம், அது வேட்கை. வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்த்தாப்படி இருக்கவங்களுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களே நினச்சிட்டே இருப்போம். அதான் ஒருதலை உள்ளுதல். அப்படி நினச்சி உடம்பு மனசு எல்லாம் மெலிஞ்சு போகும், அதான் மெலிதல். அதுக்கப்புறம் தூக்கத்தில் புலம்புவோம், ஆக்கம் செப்பல் நாணுவரை இறத்தல். அதுக்கப்புறம் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் விட்டு நடுரோட்டில் வந்து நிற்போம். அதுக்கப்புறம் நம்மளே மறந்து மயங்கி செத்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது காதல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர். கிட்டத்தட்ட அது 2050 இருந்தாலும் சரி 2100 போனாலும் சரி காதல் அப்படியே தான் இருக்கும், அந்த சிறப்போடு தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கானதுன்னு பார்க்குறப்ப நம்ம ஆப் பற்றி பேசுகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னா முன்னாடி விக்கிபீடியாவில் தேடுவோம், இல்லை ஒரு ப்ரொஃபைலில் தேடுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்கிட்ட கேட்டால் ChatGPT கேட்டால் அது வந்து தகவலை சொல்கிறதில்ல, உங்களை பற்றி ஒரு வெர்டிக்டே கொடுக்குது. இன்றைக்கி யாருங்கிற தீர்ப்பே அது கொடுக்குது. இனிமேல் நம்ம பிராண்டிங் பண்ணணுன்னா நம்ம வந்து வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. ஆப்புக்கு நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளை பற்றி ஒப்பீனியன் வரும். எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம நம்பிட்டு இருந்தோமோ இப்போ எல்லாரும் ஆப்பை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உலகம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்லையும் இவ்வளோ நவீனத்திலையும் மாறாத ஒன்று காதல். அந்த காதல் எப்போதும் உலகத்தை முன்னேற்றத்தை நோக்கியே கொண்டு போவோம். அப்படிங்கிறது தான் எல்ஐகே அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கதையும் தெரியும். இந்த படத்தோட வில்லனை வந்து நான் வந்து ஹோமோசோபியன்ஸ் எழுதின ஆத்தரும் இந்த படத்தோட வில்லன் எஸ்ஜே சூர்யா சாரும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விக்கி இந்த மாதிரி கதைகளை யோசிக்கக்கூடிய தைரியம் உற்சாகமெல்லாம் உள்ள ஒரு பாய் விக்கி. ஏன்னா நான் விக்கி வந்து அந்த சுருள் முடி அந்த சேட்டை கண்ணு இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டார். அப்போ இன்னுமே நிஜமாகவே பாயாக இருந்தார் அவர். நான் எப்போதுமே விக்கி மிக்கி லக்கி பாய் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்தாலே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஃபார் மீ இஸ் ஆல்வேஸ் அ விக்கி மிக்கி லக்கி பாய். அண்ட் அவர் இன்னும் எவ்வளோ லக்கினா, இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் என்னை இன்வைட் பண்ணல. நயன் தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் சொன்னாங்க, அப்புறம் நேற்று சாயங்காலம் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சொன்னாங்க வந்துட்டீங்களான்னு கேட்குற வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டமான ஒருவர் தான் விக்கி. ஸோ மை டியர் விக்கி மிக்கி லக்கி பாய். அப்புறம் வந்து அவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அதுவும் வந்து அவங்க ஆக்சுவலாக நானூறு ஓடிதானில் வரக்கூடிய அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே அம்மா தான். விக்கி எப்படி அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுங்க? விக்கி உங்கள் அம்மாவை மீ அப்படின்னு தான் விஎஸும் அந்த படத்தில் கூப்பிடுவார். அண்ட் விக்கிக்கு இருக்கக்கூடிய ஹியூமர் மாதிரி 100 மடங்கு ஹியூமர் உள்ளது தான் அவங்க அம்மா. அண்ட் அவங்க எப்போ இன்னும் விக்கியும் சரி அவங்க அம்மாவும் சரி எப்போ திட்டுறாங்க எப்போ பாராட்டுறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க திட்டுறதும் சரி இதுவும் சரி. அண்ட் அனிருத் சார் அண்ட் ஃப்ரம் நானும் ரவுடிதான்லேருந்து ஆக்சுவலாக விக்கியோடைய பர்சனல் காதலுக்குள்ளேயும் அவரோட பாடல் இருக்குது. விக்கியினுடைய முன்னேற்றத்திலையும் விக்கியினுடைய பயணத்திலையும் அவர் உடன் நிற்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி இஸ் த ரேரஸ்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஏன்னா அவன் எழுதுகிற மாதிரியான அந்த காட்சியை அந்த நோக்கத்தில் அந்த லேட்டரல் திங்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல. பியூராக ஹிலேரியஸ் படம் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் கேலிபரும் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் விக்கி. அனிருத் சார் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் விக்கி. அண்ட் பிரதீப் சார் அண்ட் அந்த காலத்தில் பாரதிராஜாட்டிருந்து பாக்கியராஜ் வந்தார், பாக்கியராஜ்லேருந்து பார்த்திபன் பாண்டியராஜ், இப்படி டைரக்டர்ஸ் ரைட்டர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த வேவை திரும்ப தமிழ்நாட்டில் லவ் டுடேலேருந்து கிரியேட் பண்ணவர் வந்து பிரதீப். ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம வித் லவ் டைரக்டர். அண்ட் அவர் தான் டைரக்டர் கம் ஹீரோ இல்லையா? வித் லவ்ல இல்லை, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். பட் முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணி குட்டியாக நடித்தார். நம்ம இப்போ அவரே நடிக்கிற படத்துக்கு அவரே டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி டைரக்டரும் ஹீரோவும் ஒரே ஆள் தான். ஒரு ரைட்டர் ஹீரோ ஆக முடியும். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒருவர் ஹீரோ ஆவதற்கு உருவமோ உயரமோ எடையோ அழகோ அவசியம் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்தவர் வந்து நம்முடைய பிரதீப். அண்ட் அதுதான் தமிழ் சினிமாவுடைய பலம் நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஏதாவது ஊர்லேருந்து கிளம்பி வருவக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையும் கனவுலும் உடைய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கதவை திறந்து வச்சிருக்கிறது தான் தமிழ் சினிமா. அது 2050 ஆனாலும் சரி 2100 ஆனாலும் சரி அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரவிவர்மன் இருக்காரான்னு தெரில, என்னுடைய ஃபேவரட் கேமராமேன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அவர் இப்போ தான் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய எடிட்டிங் ஸ்டைல், அது பல தடவை நான் சொல்லிட்டேன். அண்ட் நைஸ் டு சி யூ சார். அண்ட் என்டிகேன்னு ஒரு எல்ஐகேவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை ஒரு பெரிய திரையில் மக்களோடு மக்களாக சிரித்து மகிழ்ந்து பார்ப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். Thank எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாபா ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க, நேற்று இன்னைக்கு. இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்ருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்ட கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா. அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குறேன், உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றா. நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா, 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான், வாசலில் ஃபெராரி கார் நிற்குது, நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அப்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுவேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவரை தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2-2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ அன் ஹவர்க்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான் அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்சம் ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார்.
ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது, கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தீபன் அந்த 2 லட்ச ரூபாயில் ஒரு லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்ச ரூபாய் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வை திஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடிதான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலையும் பெஸ்ட்டு மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ் நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம், பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்துலையும் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் பிஃபோர்னு, யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் இ. ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ என்வி யுவர் ஒர்க். அண்ட் பிரதீப் இ. ராகவ், விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐ விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு, இது ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டார், ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன், குட் லக். நீங்கள் ஒரு பயங்கரமான டேலண்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கரில் நீங்கள் ஒருத்தர், எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டீங்க, ஹியூமர் நல்லா வரும், பயங்கரமாக பாட்டு எழுதுவீங்க, செமையாக லவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர். அண்ட் அகெயின் இந்த படத்தோட லலித் ப்ரொடியூசருக்கும் நயன்தாரா ப்ரொடியூசருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் நிறைய காசு பண்ணி கொடுக்கட்டும், நிறைய பேர் வாங்கி கொடுக்கட்டும். ஹாய்ப்பா தம்பி, உனக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ கைஸ். அண்ணா ஒரே நிமிஷம், மிஸ்கின் சார் வந்திருக்காரு மக்களே. மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி. நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படி படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டு திஸ் ஈவென்ட் சார். நன்றி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எஸ், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வந்து டியூட் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா. சரி, அவர் பிஇ பண்ணாருன்னா நான் பிஎஸ்சி பண்ணேன், 3 வருஷ கோர்ஸ் மாதிரி. நான் ரொம்ப நாளாக இதை எழுதி ரொம்ப நிறைய வேலைக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பார்த்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. படத்தில் வேலை பண்ண எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ May 14th கருப்பு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இது இன்னொரு படத்தோட ஸ்டேஜ்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் இங்கே என் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. பட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற படமாக இருக்கும். நான் பொடனிலேருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக வாங்கடான்றாங்கண்ணே, எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலன்னு. ஸோ தமிழ் புத்தாண்டுக்குள்ளே அடுத்த பாட்டு வரும், அடுத்த பாட்டு வருது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ஜே பாலாஜி அண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Thank you very much for joining, sir, and thank you for the special wishes and blessings.